சுத்தணுன்னவே அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆக்கரோட அப்படி நிக்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போடா போட்டு ரெண்டா பொழக்கணும். அதுக்கு இருக்குப்ப இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் இருக்கேன். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. கொள்ள வெறியும் இருக்கு. ஆமா டேய் தவறால சும்மா இருக்க முடியாதடா. எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே பேப்பர் தினம் மாலை காலை இரு வேலைங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அவன் அந்த பயிற்சியாளர் மாட்டுக்கறி கோழி வேணா போய் என்னதான் சாப்பிடுறது. ஐயோ என்னையா பெரிய கொடுமையா இருக்கு. படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். கொலவெறியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோத்து விட்டு போயிரு. எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்னுகிட்டு 100 பஞ்சடிமா என்ன முதலாளி என்ன பண்ணிட்டு அப்ப அடிச்சுட்டே இருக்கும்போது இப்படிலாம் கத்துக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். டேய் ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போங்கடா. டேய் எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறா. அது அது மாதிரி வெறி ஆகிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. கோமுட்டி மாதிரி இருக்கேன். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படம் இல்ல. பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் போயிரு. நீ எழுதி வை அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா. எவனுக்குமே விருப்பம் கிடையாது. எல்லாம் வேண்டா விருப்பம் உட்காந்துருக்காங்க. நீ இந்த மாதிரி காமெடி பண்றேன் நகைச்சுவை பண்றேன்னு பண்ணி வாழ்க்கையை கெடுத்து விட்ட. ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில தான் வருவேன். நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்துல நிப்பேன், போவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி கான்வாய் வருது, பரோட்டாக்கால் ஆட்டுக்கால் பாயாலாம் கிடையாது. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க. போய நீ போய நான் வருவிய போய. அட பேயிலமோ நீ புரோக்கரா? நீ எனக்கே பாதுகாப்பு, நாட்டுக்கு நே பாதுகாப்பு. நான் தான் என் நாட்டுக்கே பாதுகாப்பு. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். அண்ணன் வந்தோன்னு இந்த போலீஸ் எல்லாம் பாம்பத்துக்கு திரும்பிக்கிறது. ஏதாவது கேட்பாரு என்ன பண்ண தங்கச்சி தம்பி என்ன நான் நின்றுகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. நினைச்சண்டாங்கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். நம்ம வந்து தேர்தலில் தான் தோற்றுகிறோம். அவர்கள் சொல்றபடி வெற்றி தோல்வி அதுல அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரடா. அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க. நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவா இருக்கு. அது அவ்வளவுதான். இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஆதலால் மதிப்புக்குரிய மானம் கெட்டவரே, ஊதாரியே, இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வரும். நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வர நம்மளால வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்துல நில்லுங்கள். ஒண்ணுதான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தருவேன். இந்த மாதிரிலாம் வேணாப்பா காது குத்திட்டாங்கப்பா.